பரலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன்னு வைங்களேன். அப்படியே தங்கத்திலே என்ன இருக்கும், தங்கத்திலே ரோடு இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி. இப்போ நீங்கள் கேட்டு என்ன பண்ண போறீங்க? போனால் நேர்லேயே பார்க்க போறீங்க. அதை பற்றி நான் 2 மணி நேரம் பேசி நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஏசு எதை பற்றி பேசுறாரு தெரியுமா? பூமியிலே நீ பரலோக வாழ்க்கை வாழலான்னு பேசிட்டு இருக்கிறார். நான் பைபிளை படிக்கும்போது எனக்கெல்லாம் பயங்கர கேள்வி வரும். கேள்வி வந்தா நான் அந்த கேள்வியை அப்படியே கடந்து போயிட மாட்டேன். அந்த கேள்வியை வச்சு என் வாழ்க்கையை நான் மாத்திக்குவேன். நான் பைபிளை பல முறை படிக்கும்போது இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தெல்லாம் படிக்கிறேன், அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தெல்லாம் படிக்கிறேன். இதுல யாராவது என்ன நம்பு பரலோகம் கூட்டு போறேன்னு பேசினாங்களா? படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு நம்ம பேசுற பல பிரசங்கம் பைபிள்ல கிடையாது. இயேசுவோ சீஷர்களோ அப்போஸ்தலர்களோ நீ என்ன விசுவாசிச்சா பரலோகம் கூட்டு போறேன்னு பேசவே இல்ல. பரலோகத்தை இறக்கி காமிக்கிறேன்னு பேசினாங்க. மனம் திரும்புங்கள் இங்க வந்திருக்குன்னு பேசினாங்க. அப்ப அவங்க அட்ரஸ் பண்ண பிரீச்சிங் மினிஸ்ட்ரி எல்லாமே பிரசன்ட் லைஃப்க்கு தான் பேசினாங்க, ஃபியூச்சர் லைஃப் பேசவே இல்லை. இன்னைக்கு வியாதியா இருந்தா உனக்கு சுகம், இன்னைக்கு பசியா இருந்தா உனக்கு சாப்பாடு, இன்னைக்கு நீ நடக்க முடியாம இருந்தா இன்னைக்கு நீ நடக்கணும், இன்னைக்கு பார்க்க முடியாம இருந்தா நீ பார்க்கணும். இயேசு வந்தது நாளைக்கு அல்ல, இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ரிலீஜன் என்ன பண்ணிச்சுன்னா ஒரு நாள்னே நம்மள பேசியே கூட்டிட்டு வந்துருச்சு. இந்த காலத்து பிள்ளைங்களெல்லாம் நீங்க அப்படி ஏமாத்த முடியாது. அது கேட்டுச்சுன்னா இப்போவே இன்னைக்கே. கிறிஸ்டியானிட்டி இஸ் ஃபார் நவ், நாட் ஃபார் டுமாரோ. நம்ம ஒரு ஃபியூச்சர் ஹோப் கொடுத்தே காமிச்சிட்டு போறோம். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இயேசு உயிர் தெழுந்தது, இப்படி எதிர்காலத்தை பத்தி நீ ஒரு கனவு உலகத்துல வாழணும் இல்ல, இன்னைக்கு ரிசரக்ஷன் பவரோட நீ வாழணும்ன்றதுக்காக அவர் உயிரோடு எழுந்தார். இயேசு உயிரோடு எழுந்தது அவர் உயிர் தெழுந்த வல்லமையோடு ஜீவனோடு இன்றைக்கு நான் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் உயிர் தெழுந்தார். அவர் மரித்தது என் பாவத்திற்காக, அவர் உயிர்த்தது நான் வாழ்வதற்காக. நிறைய விஷயங்களை நம்ம கொண்டாடுறோம், ஆனா அதனுடைய முக்கியமான அர்த்தம் என்ன நடந்திருக்கிறது அப்படின்ற அதனுடைய பர்பஸ் தெரியாம நிறைய நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இயேசு சொன்னாரு, வேத வாக்கியம்லாம் உனக்கு எல்லாமே தெரியும், ஆனா அது என்ன சொல்லுதுன்னே உனக்கு தெரியலன்றார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டுன்னு உங்களுக்கு தெரியுது, ஆனால் என்னை குறித்து அது சாட்சி கொடுக்குது, அது உங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிறார். அப்படின்னா நீ பைபிளெல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்ட, நான் யாருன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியலை. இயேசு உயிர் தெழுந்தார்ன்ற ஸ்டேட்மெண்ட் தெரியும், இயேசு உயிர் தெழுந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இயேசு உயிர் தெழுந்தனால எனக்கு என்ன லாபம்னு தெரியுமா? இயேசு உயிர் தெழுந்ததுனால நான் என்ன விதத்தில் ஆசீர்வதிக்கப்படலாம் பாருங்க. என்னைக்குமே நீங்கள் கேட்குற மெசேஜை உங்கள் லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்க தெரிலனா நீங்கள் அந்த மெசேஜ் கேட்டதே வேஸ்ட்டு. எனக்கு இந்த ஊழியத்தின் துவக்கத்திலிருந்து ஆண்டவர் நிறைய விஷயங்களை சின்ன எனக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருந்தார். அப்போது நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு மெசேஜை பேசினாலும் ப்ராக்டிக்கலாக டே டு டே லைஃப்பில் கனெக்ட் பண்ணால் தான் அது அவங்களுக்கு பிரயோஜனம். நிறைய நேரத்தில் நம்ம எப்படின்னா எங்கேயோ பேசிகிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போவார், பரலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன்னு வைங்களேன். அதில் அப்படியே தங்கத்திலே என்ன இருக்கும், தங்கத்திலே ரோடு இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி. இப்போ நீங்கள் கேட்டு என்ன பண்ண போகிறீங்க? போனால் நேர்லேயே பார்க்க போகிறீங்க. அதை பற்றி நான் 2 மணி நேரம் பேசி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏசு எதை பற்றி பேசுகிறாரு தெரியுமா? பூமியிலே நீ பரலோக வாழ்க்கை வாழலான்னு பேசிகிட்டு இருக்கிறார். நீங்கள் நான் பைபிளை படிக்கும்போது எனக்கெல்லாம் பயங்கர கேள்வி வரும். கேள்வி வந்தால் நான் அந்த கேள்வியை அப்படியே கடந்து போயிட மாட்டேன். அந்த கேள்வியை வச்சு என் வாழ்க்கையை நான் மாற்றிக்குவேன். நான் பைபிளை பல முறை படிக்கும்போது இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தெல்லாம் படிக்கிறேன், அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தெல்லாம் படிக்கிறேன். இதில் யாராவது என்ன நம்பு பரலோகம் கூட்டு போகிறேன்னு பேசினாங்களா? படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு நம்ம பேசுகிற பல பிரசங்கம் பைபிளில் கிடையாது. இயேசுவோ சீஷர்களோ அப்போஸ்தலர்களோ நீ என்ன விசுவாசிச்சா பரலோகம் கூட்டு போறேன்னு பேசவே இல்லை, பரலோகத்தை இறக்கி காமிக்கிறேன்னு பேசினாங்க. மனம் திரும்புங்கள் இங்க வந்திருக்குன்னு பேசினாங்க. அப்போ அவங்க அட்ரஸ் பண்ண பிரீச்சிங் மினிஸ்ட்ரி எல்லாமே பிரசன்ட் லைஃப்க்கு தான் பேசினாங்க, ஃபியூச்சர் லைஃப் பேசவே இல்லை. இன்னைக்கு வியாதியா இருந்தா உனக்கு சுகம், இன்னைக்கு பசியா இருந்தா உனக்கு சாப்பாடு, இன்னைக்கு நீ நடக்க முடியாம இருந்தா இன்னைக்கு நீ நடக்கணும், இன்னைக்கு பார்க்க முடியாம இருந்தா நீ பார்க்கணும். இயேசு வந்தது நாளைக்கு அல்ல, இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். ஜீசஸ் இஸ் ஃபார் மீ டுடே, நாட் ஃபார் டுமாரோ. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ரிலீஜன் என்ன பண்ணிச்சுன்னா ஒரு நாள்னே நம்மளை பேசியே கூட்டிட்டு வந்துருச்சு. இந்த காலத்து பிள்ளைங்களெல்லாம் நீங்க அப்படி ஏமாற்ற முடியாது. அது கேட்டுச்சுன்னா இப்போவே இன்னைக்கே. கிறிஸ்டியானிட்டி இஸ் ஃபார் நவ், நாட் ஃபார் டுமாரோ. நம்ம ஒரு ஃபியூச்சர் ஹோப் கொடுத்தே காமிச்சிட்டு போறோம். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் போடுங்க, லைஃப் இன்சூரன்ஸ் போடுங்க அப்படின்னா, லைஃப் இன்சூரன்ஸுக்கு என்னங்க பண்ணணும், நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 20,000 கட்டுங்க. ஓகே, வருஷத்துக்கு 20,000 கட்ட என்னங்க ஆகும்? நீங்கள் செத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு 2 கோடி போகும். அதுக்கு நான் வருஷம் எவ்வளோ கட்டணும்? 20,000 கட்டினா நான் செத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு என்ன போகுமா?
இதுக்கும் கிறிஸ்டியானிக்கு என்ன டிஃபரன்ஸ்? நீ வா, சர்ச்சுக்கு வா, பைபிள் படி, ஜெபம் பண்ணு, உபவாசரு, காணிக்க கொடு, என்ன நடக்கும்? ஒரு நாள் கர்த்தர் உன்னை பரலோகம் கூட்டிட்டு போகலாம். அதுவும் போவாருன்னு சொல்ல மாட்டாங்க. போகலாம், போகாமலும் இருக்கலாம். அது உன் கையில் தான் இருக்குது. முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் அது நீ நிலைச்சிருப்பியான்னு எனக்கு தெரியாது, நான் நிலைச்சிருப்பேனான்னு எனக்கு. ஒரு 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 இமேஜை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் we are not living our real life. இயேசு உயிர் தெழுந்தது இப்படி எதிர்காலத்தை பற்றி நீ ஒரு கனவு உலகத்தில் வாழணும் இல்லை, இன்னைக்கு ரிசரக்ஷன் பவரோட நீ வாழணுன்றதுக்காக அவர் உயிரோடு எழுந்தார். இயேசு உயிரோடு எழுந்தது அவர் உயிர் தெழுந்த வல்லமையோடு ஜீவனோடு இன்றைக்கு நான் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் உயிர் தெழுந்தார். அவர் மரித்தது என் பாவத்திற்காக, அவர் உயிர்த்தது நான் வாழ்வதற்காக. நிறைய நேரத்தில் காஸ்பலை பாதியோட முடிச்சிடும். கிரைஸ்ட் டைட் ஃபார் மீ, கிரைஸ்ட் டைட் ஃபார் மீ அப்படின்றது காஸ்பல் கிடையாது. அவர் எனக்காக எழுந்தார் அப்படின்றது தான் காஸ்பல். இயேசு எனக்காக மரித்தார் அப்படின்றது சுவிசேஷம் இல்லை, இயேசு மரித்தவர் எனக்காக எழுந்தார் என்பதுதான் சுவிசேஷம். ஏன்னா நிறைய பேர் சிலுவையில் மரிச்சிருக்கிறாங்க, ஆனால் இயேசு ஒருவர் தான் மரித்தவர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு உயிரோடு எழுந்தார். ஆமாம்.